guys, welcome back to our channel. So இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எங்கே இருக்கோன்னா கொடைக்கானலில் இருக்கோம். என்னடா திடீர்னு ஒரு 3 மந்த்ஸாக வீடியோ போடாமல் திடீர்னு கொடைக்கானலில் இருக்கேன்னு வீடியோ போடுறேன்னா ஒரு சில சுச்சுவேஷன்னால இவ்வளோ டேஸாக வீடியோ போட முடியல. இனிமேல் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக வீடியோ கொடுக்குறதுக்கு பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் இருக்கோம். அதுவும் அன்எக்ஸ்பெக்டடான பர்சன் கூட அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே வந்திருக்கோம். ஸோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்புறமா சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை கொடைக்கானலுக்கு வந்து எதில் வந்திருக்கோன்னா நம்மளோட தாரில் தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்சி ஹாஸ்டல் ஸ்டேஜ்னு ஒரு ரூமில் தான் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு ஹாஸ்டல் மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்க ஒரு ரூமு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 6 பேர் வந்திருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் அந்த 6 பேருங்கிறத வந்துட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் கூடலாம் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீல் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. நம்ம அஜீஸ் அண்ணா கூட அண்ணா கூட எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து யார் கூட வந்திருக்கோன்னு ரிவீல் பண்ணுறதை விட நாங்கள் யார் கூட வந்தோன்றதை ரிவீல் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு பெரிய கதை. ஸோ காரே இல்லாத சமயத்தில் வந்து கார் கொடுத்து தம்பி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் அப்படிலாம் பெருமையாக சொல்ல மாட்டேன். காரை எத்தனை வாடகை எடுத்து நம்ம காரை டயரை பண்ணுறாங்கன்னு சொல்லி மிரட்டி கூப்பிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி வரும்போது வந்து போனால் ஆடி காரில் நல்லா ஹாயாக வந்தோம். ஆனால் சூழ்நிலை என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி காரில் எங்களை கூப்பிட்டு வந்தவர் கோயம்புத்தூர் வரைக்கும் தான் ட்ராப் பண்ணிட்டு எங்கள் இதை சொல்லாமல் கிளம்பிட்டார். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி தெரில, பஸ்ஸில் ரிட்டர்ன் சென்னை போகலான்னு போவோம். ஆனால் எங்களுக்கு சுற்றி பார்க்கணும்னு ஒரு குறிக்கோளாக இருந்தேன். ஏன் 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 நாங்கள் சுற்றி போகணும் ஒரு குறிக்கோளாக இருந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவலர்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி பார்க்கணும். யார் பாய்ஸ் பண்றாரு அவரானா பாத்துக்கணும், நல்லா பண்றாரா? நான் அவரை ஃபாலோ பண்ணேன். இது பொம்மை, இது வந்து இப்படி இப்படி போகும், இதை வந்து காதை திருப்பி இப்படி பண்ணா திருப்பி நல்லா பண்ணிருக்காரு. பாத்தீங்க. அண்ட் இன்னைக்கு என்ன பிளான் பண்ணிருக்கோன்னு வந்து பண்ணா இன்னைக்கு மார்னிங் தான் வந்தோம். வந்த உடனே வந்து கிளைமேட்ஸ் உண்மையிலே வெயில், நம்ம சென்னை வெயிலுக்கு கோயம்புத்தூரே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கோயம்புத்தூர் எங்க ஊரு கோயம்புத்தூர் குளிர்னு சொல்லுவாங்க. அது ஒருத்தர் சொல்லுவான் சிலிண்டர் வாசல் சொல்லுவான் சிலிண்டர் கோயம்புத்தூர் சிலிண்டர். இந்த ஃபீல் சேம் ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா ஓகே இல்லை சம்மருக்காக கொடைக்கானல் சூட்டை தண்ணிக்கும் போது வேற மாதிரி பிளேஸுக்கு போட்டோம். தாய்லாந்து போனோம். இன்னைக்கு பிளான் வந்து நாங்கள் வந்து வந்தோம், காலைல வந்தோடனே ஸ்டே பண்ணோம். ஓகே ஸ்கொயர். இன்னைக்கு என்ன பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜீப் சஃபாரியில் சன்செட் பார்க்க போகிறோம். ஸோ நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்குறக்காக கிளம்பிட்டோம். ஸோ எதில் போகிறோன்னா வந்துட்டு 2 தாரில் போகிறோம். ஸோ நம்ம தார் இங்கே இருக்குது அண்ட் இன்னொரு தார் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட்டை பார்க்குறதுக்கான இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஜீப் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாறைக்கு கீழே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்ஸ்க்கு வந்து நடந்து போனோம். ஸோ இப்போ அதில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே திருப்பி காட்டுங்க, அங்கே மேலே தான் போனோம். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்பாட்டு. இன்னும் இந்த சைட்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே கேமரா கொடுங்க. ஜீப்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பேக் சைடில் தான் இருக்குது. ஸோ எப்படின்னு இருக்குது சன்செட் ஸ்பாட்டு? ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு வந்து சன்செட் பார்க்கும். டாப் ஆஃப் த மவுண்டனில் ரொம்ப பழைய ஆள் ஆகிட்டேன் ட்ராவலில். அதாவது என்னன்னா இது வரைக்கும்
ப்ராப்பரா நடந்ததே இல்ல. இப்ப ப்ராப்பரா நடக்குது, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது இல்ல. ஸோ எல்லாமே வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம் ஆல்ரெடி. இன்னைக்கு வந்துட்டு சரியா ரெஸ்ட்டும் எடுக்க முடியல. சரி ஓகேங்க பார்க்கணும் அப்படின்னு சரி இன்னைக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று பார்த்தே ஆகணுன்ட்டு சன்செட் பார்க்க வந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு விட்டா நாளைக்கு பார்க்க முடியுமான்னு தெரில. ஸோ எப்படி என்ன ஏதுன்னு பிளான் தெரியல. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு அஜீஸ்னே எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ட்ரோனில். ஸோ ஓகே காய்ஸ், கொஞ்ச நேரம் அப்படியே உங்களுக்கு இந்த சீனரிலாம் காட்டுறேன். முடிஞ்சா அஜீஸ் அண்ணங்கிட்ட இருந்து ட்ரோன் ஷாட்டை வாங்கி ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பேலன்ஸ் ஷாட்ஸ் எல்லாம் பாருங்கள். பாய். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun. கடைசியாக பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கெலாம் வந்து சன்செட்லாம் பார்த்து சன்செட் ஆரம்பிக்கும் போது காமிச்சியா வீடியோவில்? ஓகே, நீ இப்போ ஒரு யூடியூபர் ஆகிட்டேன். நன்றி நன்றி. ட்ரோன் ஷாட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாரும் எடுத்துட்டு இப்போ அடுத்து என்னென்ன உனக்கு அனுப்பிச்சு போயிட்டு இப்போ வந்து ரூம் போயிட்டு கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டு படுக்கிறது தான். அது வந்துட்டு வாட்டர் சொன்னார், நாட் குவார்ட்டர். நான் குடிகாரனே இல்லை, அதனால குடிகார பட்டம் வாங்கிடுவோம் போல. நம்ம வந்து பேசியே ஒரு ஒரு இதாகிடுவோம். சரி ஓகே கைஸ், ஒன்ஸ் ரூம் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவனோட அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்கான்டா, புது யூடியூபர் தான். நம்ம இன்னும் அந்த அளவுக்கு கிளாஸ் போட்டுங்க. ஸ்குவாட் இதோ உங்களுக்காண்டி, சரி எங்களுக்காண்டி சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்பிக்யூ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைச்சிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ சிக்கன் பார்க்கறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கு. ஹலோ 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 ஹலோ. ஸோ ஓகே காய்ஸ், எல்லோரும் பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 பார்த்துருப்பீங்க கொடைக்கானல் சீரீஸோடது. ஸோ செம்மையாக போச்சு. இன்னும் வந்துட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் டைம் ஸ்டே பண்ண இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ கொடைக்கானலில் தான் இருக்கும் இன்னும். ஐ திங்க் நாளைக்கு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது நான் என் கார்டே கொடுக்க மறந்துட்டேன். அதனால தான் இப்போ எடிட் பண்ணையில் உட்காந்து இந்த கிளிப் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனி நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துடும். ஏன்னா இனி நமக்கு வந்து ஒர்க் எதுவும் இல்லை. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன். ஆல்ரெடி செம்ம டயர்டில் இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், எல்லோரும் மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.